ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியாக கேக் பண்ண போகிறோம். நோ சுகர், நோ மைதா, நோ பட்டர், நோ எக் குக்கும்பர் கேக் பண்ண போகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒட்டாமல் வருது பாருங்கள், எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். ஷுவராக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. கேக் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி கட் பண்ணி பர்த்டேவை கொண்டாடலாங்க. நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்லா இருக்கா? ஸோ பர்த்டே கேக் ஓவர். குக்கும்பர் கேக் ஞாபகம் வச்சுக்கலாம். 1 கப்பு ரவா, 1 கப்பு தேங்காய் துருவல், 1 கப்பு வெல்லம், 1 கப்பு வெள்ளரி துருவல் எல்லாமே போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஒரு வெள்ளரிக்காயிலேருந்து 1 கப்பு வெள்ளரி துருவல் எடுத்திருக்கேன். எல்லாமே 1 கப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எடுத்து நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா கிளறிங்க அடி வரைக்கும். அந்த ரவையெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிருக்கும். நல்லா கலக்கிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறம் நட்மெக் ஜாதிக்காய் கொஞ்சம் கிரேட் பண்ணி போடுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப, இந்த வெள்ளரி இது கேக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மகாராஷ்டிரா, கோவாலெல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன், அது ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. இது பாருங்கள், ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் வச்சிடணும். மூடி வச்சுருங்க. அந்த ரவையெல்லாம் நல்லா சாஃப்டாக போயிடும். எடுத்து கிளறிடுங்க. அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், வேறு ஒன்றுமே நம்ம போட போகிறதில்ல. அது இதுலேயே ரொம்ப நல்லா வருங்க. பண்ணி பாருங்கள், ஷுவராக நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பேன் எடுத்திருக்கேன், கேக் டின்னு எது வேணால் சொல்லலாம். அதில் நெய் தடவிட்டு, அப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் சொல்லுவாங்களே, பட்டர் பேப்பர் இது வேணால் சொல்லலாம். அது பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி போட்டுட்டு அதை அது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிடுறேன். ஸோ தட்டு அது ஒட்டாமல் வருங்க. அப்புறம் இப்படி சும்மா அடியில் அடிப்பகுதி இப்படி வச்சுட்டு நீங்கள் முந்திரி வச்சு அடிக்கிறீங்க. அது மேலே நம்ம கலரி வச்ச அந்த கலவையை ஊற்றிடணும், மிக்சரை ஊற்றுறீங்க. பண்ணிவிட்டு நல்லா பரவலாக எல்லா இடமும் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்ருங்க, தட்டி விட்ருங்க அப்படி. அப்புறம் நல்லா ஒரு 2 வாட்டி தட்டிட்டு, அடுப்பில் ஒரு தோசைக்கல் சுட வச்சுருக்கேன். அது மேலே ஒரு பேனை வச்சுட்டு, அது மேலே நம்ம இந்த கேக் டின்னை வச்சுட்டு மூடி வச்சு கொஞ்சம் ஸ்லோ ஃபயர் வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும். அடுத்து நீங்கள் திறந்து பார்த்துட்டு ஒரு கத்தியை வச்சு சொருவி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இன்னொரு வாட்டி பாருங்கள், இப்படி கத்தியை வச்சுட்டு இப்படி பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒட்டல பாருங்கள். மாவு ஆஃப் பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம் 5 மினிட்ஸ். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஆறினவுடனே எடுத்துகிட்டு தலை கீழே அந்த தட்டை இப்படி வச்சுட்டு இப்படி தலை கீழே பண்ணிங்கன்னா அப்படியே கொட்டிடும். ஒன்றுமே வேண்டியில்லை, தேவையே இல்லை. ரொம்ப ஈஸிங்க, யார் வேணால் பண்ணலாம், ஃபெயிலே ஆகாது. அதாவது நோ ஃபெயில் ரெசிபி இதுங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இது, யார் வேணால் சாப்பிட்லாம். சுகர் கிடையாது, பட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நல்ல ஹெல்த்தியான இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.